Hi all, this is Manikandan Shekhar, in charge Drone Development Center from Erode Secondary Engineering College. நம்ம இப்போ இன்குபேஷன் ட்ரோன் டெவலப்மெண்ட் சென்டரில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ட்ரோன் டெக்னாலஜியில் இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, நம்ம ட்ரோன்ஸில் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நம்ம காமனாக பார்ப்போம். இன்றைக்கு டேயில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரோன் டெக்னாலஜிஸ் பொறுத்தளவுக்கு டிஃபென்ஸ் பேஸில், அது குறிப்பாக நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டில் மேட் இன் இந்தியா கான்செப்டில் என்ன மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதை ரொம்ப என்ஹான்ஸ்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ட்ரோன் டெவலப்மெண்ட் சென்டரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறத தாண்டி நம்ம அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அது குறிப்பாக வெளி காலேஜிலிருந்து வர இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏரோ மாடலிங் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண முடியும். எப்படி நம்மளால் இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ் பொறுத்தளவுக்கு நம்மக்கிட்ட we have a 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ட்ரோன்ஸஸ்ஸு, ஏர்க்ராஃப்ட்ஸு, ரேசிங் மாடல் ட்ரோன்ஸு, டிஜே ட்ரோன்ஸு, சர்வேலன்ஸ் பேஸ்டு ட்ரோன்ஸு அண்ட் மெடிகாப்டர் ட்ரோன்ஸஸ், இந்த மாதிரி கேட்டகரி ட்ரோன்ஸஸ் இருக்குது. நம்ம காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சுட்டு நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ட்ரோன்ஸஸ் பண்ணியிருக்கோம். அந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவல் ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. இது வந்து அட்டானமஸ் ஸ்வாம் கோஆர்டினேஷன் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ். அது கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். இது தாண்டி நம்ம என்ன ட்ரோன் டெவலப்மெண்ட் சென்டரில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலிருந்து ஒரு ட்ரோனை எப்படி டெவலப் பண்ண முடியும். ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, ட்ரோனை எப்படி பில்ட் பண்ண முடியும், ட்ரோன்ஸில் என்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, என்ன எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி, நெக்ஸ்ட்டு செகண்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் மாடல்ஸ். ஏர்க்ராஃப்ட் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி டிஃபென்ஸில் நிறைய சர்வேலன்ஸ் பேஸ்டு ஏர்க்ராஃப்ட்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி SAE அப்படிங்கிற ஈவெண்ட்டில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். SAE ஈவெண்ட் அப்படிங்கிற அந்த நேஷ்னல் லெவல் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் இப்போது 2-3 ஏர்க்ராஃப்ட் மாடல்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன், முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரோன்ஸஸ், ஏர்க்ராஃப்ட் இதை எதை ஃப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு எக்ஸ்போசர் வேணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த எக்ஸ்போசரை நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, சிமுலேட்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா கொடுக்குறோம். இனிஷியலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிமுலேட்டர்ஸ் வச்சு அந்த ட்ரைனிங் மாடல்ஸை டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக அவங்க கிரவுண்ட் லெவல் ப்ராக்டிஸ் போகும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஏர்க்ராஃப்டையும் ட்ரோனையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னாலஜி இல்லாத இந்த ட்ரோன்ஸில் என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் ரேசிங் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்குது. அது குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஏரியா. நம்மக்கிட்ட யங் ட்ரோன் பைலட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது ஸ்பெசிஃபிக்காக ரேசிங் ட்ரை பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இப்போது ஒரு IIT ஈவெண்ட்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேஷ்னல் லெவல் ஈவெண்ட்ஸில் நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பீயிங் யங் பைலட்ஸாக நம்ம வந்து ஒரு ரேசிங் அப்படிங்கிறது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கனவாக இருக்கலாம். அது இங்கே சாத்தியமாக இருக்குது. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 6 யங் பைலட்ஸ் நம்ம இங்கே டெவலப் பண்ணியிருக்கோம். நம்மளோட இந்த அட்டானமஸ் பேஸ்டு ட்ரோன்ஸஸ் எங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணோம் அப்படின்னா நிடார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த நிடார் அப்படிங்கிறது வந்து ஒரு நேஷ்னல் லெவல் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை ட்ரோன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்வாம், இது 3 இன்டகிரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஈவெண்ட். இதில் நம்ம நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ், அதாவது 6 lakhs கேஷ் ப்ரைஸ், 3 lakhs காம்பனன்ட் சப்போர்ட் அண்ட் 2 lakhsக்கு காம்பனன்ட் வவுச்சர் சப்போர்ட், அரௌண்ட் 11 lakhs பக்கமாக நாங்கள் இதில் வின் பண்ணியிருக்கோம். இதில் கிடைச்ச இந்த வவுச்சர்ஸ் அண்ட் காம்பனன்ட் சப்போர்ட்ஸ் வச்சு தான் அடுத்த வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களோட செல்ஃப் சப்போர்ட்டில் தே ஆர் டெவலப்பிங் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ட்ரோன் பேஸ்டு ட்ரைனிங்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நம்மக்கிட்ட ட்ரோன் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. இந்த ட்ரோன் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்து ட்ரைனிங் எடுத்திருக்கான், செகண்ட் இயரில் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரோன் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ். நம்மக்கிட்ட இங்கே ஒரு ட்ரோன் பேஸ்டு ஸ்டார்ட் அப் டீம் இருக்காங்க. கம்ப்ளீட்லி தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ட்ரோன் பேஸ்டு காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர். அண்டு ஃபைனலி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரம் ஸ்க்ராட்சிலிருந்து ட்ரோன்ஸஸை எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்கிறோம், எப்படி ஆப்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். இதுக்கு லைசன்சிங் அப்படிங்கிறது DGCAல மேண்டேட்ரி. ஸோ அப்போ இந்த லைசன்சிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற சப்போர்ட்ஸும் நம்ம இன்ஸ்டியூஷன்ஸில் கொடுக்க முடியும். ஸோ தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்லி இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரோன் பேஸ்டு trainings, whether you are an engineering student or a diploma or a school student, you can contact our drone development center. Thank you.